வணக்கம். அதிமுக தமிழகத்தை பொறுத்தளவிற்கு 40 தொகுதிகளிலும் தோல்வியடைந்துவிட்டது. இனி அதிமுகவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? தொடர்ச்சியாக நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியானதிலிருந்து அதிமுகவிலிருந்து விலகியவர்கள் அனைவரும் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கூறி வருகிறார்கள். முன்னாள் அமைச்சர்கள் இந்த தோல்வி எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனவேதனையை அளிக்கிறது என்றும், குறிப்பாக 7 தொகுதிகளில் டெபாசிட்டை இழக்கக்கூடிய நிலைமை உருவாகியிருக்கிறது. இதற்கு யார் காரணம் என்று பார்க்குமே ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ற பெயர் தற்பொழுது அதிமுக முழுக்க எடப்பாடி பழனிசாமியின் பெயர் அடிபட்டு வருகிறது. இதற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் கூறியிருந்தார், தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு அதிமுகவின் தலைமை மாறும், அதிமுக மிகப்பெரிய ஒரு பேசும்பொருளாக மாறும் என்று அவர் தெரிவித்திருந்தார். அதுதான் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தலைமை ஏற்றதிலிருந்து முழு கட்டுப்பாட்டை தனது காலின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டார். குறிப்பாக ஓபிஎஸ் அவர்களது நீக்கம், சசிகலா அவர்களது நீக்கம், டிடிவி அவர்களது புறக்கணிப்பு, பன்னீர்செல்வம் அவர்களது ஆதரவாளர்கள் கட்சியிலிருந்து நீக்கம் போன்ற அனைவரையும் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார். ஆனால் 2 கோடி தொண்டர்கள் கொண்ட அதிமுக நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் வெறும் 88 லட்சம், அதாவது 1 கோடிக்கும் குறைவாகத்தான் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு வாக்குகளை பெற்றிருக்கிறது அதிமுக. இது மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் எடப்பாடி பழனிசாமி தலைமை இப்படித்தான் இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. மேலும் முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள், சிறுபான்மையினர்களின் ஓட்டுக்கள் அதிமுகவிற்கு விழாத காரணம் என்ன? எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை செய்தாலும் அவருடைய பெயர் எதற்காக தற்பொழுது வரை போற்றப்படவில்லை. மேலும் மீண்டும் பாஜகவுடன் இணைவதாக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார், SP வேலுமணி இவர்களது செயல்பாடுகளும் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும். சிறு சிறு பிரச்சனைகள் அதிமுகவில் இருக்கிறது. அதை இவர்கள் பேசி தீர்த்து கொண்டால் மட்டும்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆளும் கட்சியாக வர முடியும். இல்லை என்றால் தற்பொழுது இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்டமைத்த அதிமுக, புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக வழிநடத்திய அதிமுக, எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகியால் ஒட்டுமொத்தமாக மண்ணோடு மண்ணாக அதிமுக புதைக்கப்படும் என்று பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்.